யார் இந்த விளாகர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி சிரிப்பு அங்கே சிரிச்சிட்டேன். சமாளிக்கிறான், தப்ப திரும்ப தப்பா போயிட்டு சமாளிக்கிறான். ஆக்சுவலா போக வேண்டிய ரூட் இந்த பக்கம் இருக்கு, தலைவன் இந்த பக்கம் போயிட்டான். ஏய் சி வீணா இருக்கு ஆக்சுவலா. ஏய் அந்த ஸ்னேக் மாதிரி பார்த்தேன், பயந்துட்டேன்டா நான். ஆமா Baby, read the fine print. I've got baggage and it's all good. crocodile பார்க்க நோக்கி போயிட்டு இருக்கோம். கோவளத்தில் இருக்கக்கூடிய இந்த crocodile பேங்க், அதாவது crocodile பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. என்ட்ரி டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு வாங்குவாங்க. அண்ட் உள்ளே போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டே நல்ல ஒரு வைபாக இருக்கும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்பியன்ஸ் கொண்ட ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு செடிகள் தான். crocodile பார்க்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ crocodile பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைடு வந்து அவருடைய வேலையை பொறுத்து ஆரம்பிச்சிட்டாரு. வண்டலூர் ஜூவில் உங்களை நான் கைட் பண்ணேன், ஃபுல்லாக ஜூ ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு விளங்கிச்சு. ராங் ரூட்டில் கரெக்டாக எல்லாரையும் நான் கைட் பண்ணேன். அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்டில் கைட் பண்ண நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நம்ம மேப் பார்த்துட்டோம் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு. இந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். ஆண்டோட பார்த்துட்டு கர்த்தரே பலம். உங்களுக்கு ஆமையெல்லாம் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இங்கே தான் ஆமையை பார்த்தேன். ஏன்னா ஜூவில் கூட இவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியல ஆமைகளை. இங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த நீட்டான இந்த ஆமை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இது கழுத்தை பார்த்த உடனே நல்ல ஆக்டிவாக எல்லாமே சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அண்ட் மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக விசிபிளாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்காக. எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா வடக்கத்தி ஆற்றாமை இருக்குது. அதை பார்த்தோன்னே யூசப் ஒன்று சொன்னால் என்ன சொன்னோன்னா, அதுக்கே வடக்கத்தி ஆற்றாமைன்னு பேர் வச்சாங்கன்னு. அது மூஞ்சி பார்த்தா அப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஆமையை பார்த்தா என்ன தோணுது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு இது முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு சாயல் இருந்தாலுமே அவதாரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அவதார் சாயல் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி, முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் தான் பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய காலத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஆடியோலையும் சரி வீடியோலையும் சரி இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், நம்மளால பண்ணலாம். அதுவும் இதை பாருங்க, இந்த ராஜநாகம், இது இங்கே எல்லோ கலரில் இருக்கிற ஸ்னேக்கு, இதெல்லாம் லாங்லேருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. crocodile பேங்க் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து வெறும் முதலைகள் மட்டும் தான் இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அதையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் உங்கள் விஷுவலுக்கு வந்து ட்ரீட்டாக அமையும். இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஒரு முதலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான போர்டு வச்சு அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இங்கே இருக்க மாதிரி நீங்கள் எங்கேயுமே வந்து முதலைகளை வந்து இவ்வளோ பக்கமாக பார்க்க முடியாது. நான் எங்கேயுமே இவ்வளோ பக்கத்தில் பார்த்தது கிடையாது. போகக்கூடிய வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அழகாக எங்கே பார்த்தாலுமே க்ரீனரிஸ் தான். உங்களுக்கு கண் கவர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்கள்லாம் கூட்டதீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த தொட்டிக்குள்ளே ஒரு முதலை இருக்கணும். அந்த முதல்ல மேலே படுத்துட்டு இருந்துச்சு. பட் கீழே பார்த்தீங்கன்னா ஆமைகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால். அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஓவியங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குடைய தீமை ரெசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர எதுவுமே வந்து அவுட் ஆஃப் த தீமாக இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு முதலையோட குணாதிசயமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. முதலையால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணிக்குள்ளேயே முழுகி மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, மேலே வந்து சுவாசிக்க முடியும். எல்லா ஸ்பீஷீஸும் பார்த்துட்டே போகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை பார்த்தோம். இவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் பாம்பை பார்த்ததே கிடையாது. ரொம்ப க்ளோஸாக அந்த பாம்பை பார்த்தோம், சின்ன நெட்டு கேப்பில். அண்ட் கொமேடோ டிராகன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பார்த்து நல்லா ரசித்தோம். அண்ட் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம் அந்த செல்ஃபி வாலில். ஸோ அதுக்கான கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு வருது பாருங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கைடு வந்து வேலையை கட்டிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்தோடனே தப்பக்குன்னு முடிஞ்சு போச்சு crocodile பார்க். என்னடா வந்து 4 மணி நேரம் தான் நினச்சி அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு, அவ்வளோ சின்னதாடா இது அப்படின்னு பார்த்தா வழி மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான். திரும்ப ஆரம்பித்த உடனே எக்ஸிட் கூப்பிட்டு வந்துட்டான் தலைவன். அதனால் திரும்ப வந்து ஓடி இருக்கான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம். அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கைடுன்ட்டு எங்களை ஏமாத்தினா பரவாயில்ல, ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வந்துட்டான் என்ன சொல்ல போறான்னு தெரியல. வந்துட்டான் வீரா. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா என்னன்னா நம்ம ஒன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது எக்ஸிட் கூட்டு வந்து நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? லாபம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்கும்போது தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் போனோம், ஒன்றும் விளங்கலை.
அந்த crocodile பார்க் வந்திருக்கோம். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு இப்படி பொக்குன்னு இப்படி எதிர்த்து அப்படி இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா முகேஷ்? இதுக்கு பேர் ஏதாச்சும் வச்சிருப்பாங்கல்ல? கிரீன் இகுவானா? எப்பா அப்படி இல்லப்பா. சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. இது இவனா இவளான்னு தெரியல, பட் இதுதான் பார்த்தீங்கன்னா உடும்பு. இப்போ நீங்க பாக்குறது தான் வந்து டு நோ தி மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இன் தி வேர்ல்ட். இருக்கிறதுலே ரொம்ப அபாயமான மிருகம் எதுன்னு கேக்குறாங்க உலகத்துல. அது யாருன்னு இப்போ நீங்க லைவா பார்க்க போறீங்க பாருங்க. இதோ நம்ம கேமராமேன் தான் தெரியுது. சைடுல தெரியற நீதான். இல்லையே கேமராமேன் தான் தெரியுது. சைடுல தெரியற நீதான் தெரியலையே. இத கண்ணாடி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணு. நம்ம தான் இல்ல. அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா மீண்டுமா மனுஷன் வந்து ரொம்ப மோசமானவனா இருக்கான் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அப்படி கிடையாது. இல்ல உன்னோட இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. உன்னோட வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உன்னோட எண்ணத்துல இருந்து வர எதிர்மறை அதிர்வுகள்னு சொல்றாங்கல்ல, நெகட்டிவ்ஸ். அதாவது பாசிட்டிவா வரப்ப டேஞ்சர் கிடையாது. எப்ப வந்து உன்னோட நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து எப்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா சேர உன்னோட திங்கிங்ஸ் எல்லாமே மாறும். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. அப்பதான் வந்து நீ டேஞ்சரஸான இதுவாகும். அதுதான் அப்படி சொல்றாங்க. உலகிலே மிகவும் அபாயகரமான மிருகம் அப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் தப்பு பண்றதுக்கு எவ்வளவு வேணா மோசமான எக்ஸ்டென்ட் நம்ம போவோம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமான முதலோட தோல். எந்த முதலோட தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு முதலையில் பார்த்தீங்கன்னா பெரிய முதல் அதுதான். ஸோ அதோடைய தோல் தான் அங்கே வச்சுருக்காங்க. அது வந்து 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கு. 1976 வந்து இந்த க்ரோக் பார்க் இல்லையா, இது திறந்ததுலேருந்து அது இருந்திருக்கு. அண்ட் 2020 அது இறந்ததுக்கப்புறம் அதோடைய ஸ்கின்னை வந்து ப்ரிசர்வ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க டெமோ ஷோக்காக. முதலைகள் நம்ம தாக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கிட்ட வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, ஒரே பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. குறைச்சி இடப்பட்டு அதை நம்ம மரியாதை குறைவாக நடத்தணும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்று அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேகமாக அது நம்ம தாக்கும். மர்க்கா சொல்லு. நம்ம மரியாதை குறைவாக நடத்தணும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்று அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேகமாக அது நம்ம தாக்கும். அந்த பாயா இருக்கணும்டா. நம்ம வந்து அதோட இடம் இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பான். அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். ஐ மீன் வன இடங்களை வந்து நிறைய அழிச்சிட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா. அதனால தான் இப்படி நம்ம வன பூங்கால பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம அதை அழியாமல் அதை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட முக்கிய கடமை. அது இதுதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. உங்கள் கருத்து யாரும் கேட்கல. பை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் படித்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சதுப்பு நில முதலைகள் பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்களுக்கு வந்து எதிரி கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா, சதுப்பு நில முதல்ல பார்த்தீங்கன்னா மீனை சாப்பிடும். பட் அது எந்த மீனை சாப்பிடும்னா நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய மீனை சாப்பிட்ற மீனை அது சாப்பிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க வந்து சதுப்பு நில முதலைகள் வந்து மீனவர்களுக்கு ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏதோ செட்டிங் பொம்மைன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஆமான்றானுங்க. 3 இருக்கு. இதை பற்றி இப்போ யூசுஃப் உங்களுக்கு சொல்லுவான் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த டார்டைஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஆல்டாப்ரா டார்டைஸ்னு சொல்லுவாங்க. லேண்ட் டார்டைஸ்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டார்டைஸ். இது பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் வரைக்கும் உயிரோட வாழும். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 225 kgs வரைக்கும் இருக்குது. இது என்ன மரம்னே தெரியல, பாடுறாங்க ஃபுல்லாக காய் வச்சுட்டு பாடுறாங்க. திருச்சி மரம் மாதிரி இருக்கு. நான் பார்க்கறதுக்கு தெரியுதா உனக்கு? அந்த காய் மட்டும் பாரு. எனக்கு இது இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று மேலே. ஆமாம் இதுதான். இது என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. டேய் இந்த பக்கம் போகணும்டா. தப்பா போறடா. நான் தப்பா போல. நான் பார்க்கவே இல்லை. ஏய் அதை பார்த்து தானே வந்தோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எங்க பார்த்தோம் சமாளிக்கிறான். திரும்ப தப்பா போயிட்டு சமாளிக்கிறான். ஆக்சுவலா போக வேண்டிய ரூட் இந்த பக்கம் இருக்கு. தலைவன் இந்த பக்கம் போயிட்டான். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. என்னதான் முதலைகளில் பல டைப் இருந்தாலுமே அதுக்குன்னு தனியாக ஒரு பார்க் ஒன்று வச்சிருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் crocodile அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு பேர் கிடைக்குது. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணிட்டாங்க, நான் சொல்கிறேன். ஸோ சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் crocodile தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் crocodile. crocodile வந்து கடவுளாக இது பண்ணுறாங்க. கடவுளாக எப்படி பூனை வணங்குறாங்களோ அது மாதிரி crocodile வந்து கடவுளாக வணங்குறாங்க.
அதனால தான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்டோட கான்செப்ட் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற பார்க்குக்கும் இந்த பார்க்குக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பார்க்கை விட இங்கே ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கிளைமேட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்குது ஒன்று. அதே மாதிரி வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் தனித்தனியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரெப்டைல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் செதுக்கி ஒரு நல்ல டயக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இது ரொம்ப பாராட்டும். நகரவே மாட்டேன்டானடா, அப்படியே எருவ மாட்டோம். அவன் நகர்றது வந்து உனக்கு சாவடிக்கிறது தான் இருக்கும். முகேஷ் ஸ்கல்ப்சர் பாடுறா, இங்க பாடுறா. இந்த வரும்போது தான் எடுத்தோம். டேய் அங்க வரைக்கும் வாடா, இங்க பாரு மச்சான், இந்த ஃபினிஷிங்க பாரு. டேய் ரெண்டு ஒண்ணு தான் இங்க வாடா. இந்த பக்கம் மச்சான் இந்த பக்கம் பாத்தியா? இங்க பாரு அதே முதல்ல தான் தலைக்கு திருப்பி இப்படி வச்சிருக்காங்க. ஆஹா வேற என்ன? பட் இந்த ஃபினிஷிங் பாரு. என்ன ஃபினிஷிங் பாரு? இங்க பாரு. இது தெரியுதா? இதுக்கு அப்பா ரெண்டும் இதுவும் முதல்ல தான், அதுவும் முதல்ல தான், ரெண்டும் முதல்ல தான். ஆனா நம்ம பார்த்த பார்க்ல இது ஒர்த்தடா எனக்கு கேட்டேன். எத்தனை பார்க் பார்த்த? 3 பார்த்துட்டோம். ஜூ பார்த்த? ஆமா. வேற என்ன? அது சில்ட்ரன்ஸ் பார்க்க. நம்ம இது ஒண்ணு. அங்கேயே இங்க பாருங்க. அங்கேக்கும் ஜூக்கும் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கும் எங்கேயும் என்ன வித்தியாசம்னா, முதலைங்க எல்லாம் ஒண்ணுதான். பட் அங்கே விட இங்க முதல்ல கொஞ்சம் நீங்க கிட்ட பார்க்கலாம், சில முதலைய மட்டும். அதானே? அது ஒண்ணு ஸ்கல்ப்சர். ஒவ்வொன்றுலயும் இந்த தனியா வந்து முடியல இங்க வந்து என்னன்னா உங்ககிட்ட வந்து ஆக்சுவலா சில்ட்ரன்ஸ் பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் அதிகம். கரெக்டா? ஃபீஸ் அதிகம் தான். இரு அன்னைக்கு போனீங்களா? ஆமா, நீ வரலையே இன்னைக்கு. போன வீடியோ தானே? அதோட அதிகம். பட் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்த பராமரிக்க. ஆனால் கலெக்ஷன்ஸ் கம்மி தான், பட் இடத்த தனித்தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைப் ஆஃப் முதலே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேபி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டஞ்சனாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெப்டைல்ஸ்க்குமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வரும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 பக்கமும் ஃபுல்லாக மரம். அந்த வெயிலே வந்து உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணியிருக்குது. அதனால நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டயர்டே ஆக்காமல் ஒரு ரெப்டைல்ஸை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெதர் நல்ல பையன் தான் மேடம், நான் அப்போ கெஞ்சி அடிப்பேன். ஸோ நம்ம ரொம்ப டேஞ்சராக பார்த்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சால்ட் வாட்டர் கிராக்கடைல். ஸோ சால்ட் வாட்டர் கிராக்கடைல் எங்கே இருக்குது அதிகமாக? சால்ட் வாட்டர் கிராக்கடைல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தியாவில் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக சால்ட் வாட்டர் கிராக்கடைல் இருக்குது. முக்கியமாக ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சால்ட் வாட்டர் கிராக்கடைல் இருக்குது. செய்திகள் வாசிப்பது முகேஷ் மாணிக்கமணி. போதும், இங்கே வாங்க, இங்கே வாங்க. சால்ட் வாட்டர் உண்மையிலே முக்கியமாக இருக்க. உனக்கே தெரியாம காசி மாலை அந்த மாதிரி இருக்கிறீங்க. கடைசியில் சால்ட் வாட்டர் முதல்ல வந்து முடிந்து இருப்பான் போல இது. வாங்க செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். உட்காருப்பா. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி முதலான்றான். இன்னொருத்தன் வந்து ராஜநாகத்தை பார்க்காம நான் வரமாட்டான்றான். ஒருத்தர் இங்கே ராஜநாகம் செத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லியும் கேட்காம பின்னாடி போய்ட்டு கேட்டுட்ருக்கேன் ராஜநாகம் எங்கன்னு சொல்லிட்டு.